Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 2 exercise 1.2ல 6th and 7th sum பார்க்கலாம். 6th question, write the following decimals as fraction. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய decimal numbers-ஐ fractions-ஆ convert பண்ண சொல்கிறாங்க. Okay, first question 2.5. ஸோ இந்த டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டோடைய பிளேஸ் வேல்யூ என்னென்னா 10th. ஸோ இதுக்கு ஆன்சர் 10ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். 25 டிவைடட் பை 10. ஓகே, 2.5 அப்படிங்கிற வேல்யூவை 25 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ஒரு டிஜிட் பிளேஸ் வேல்யூ டெசிமல் நம்பர் வரும்போது நமக்கு டினாமினேட்டரில் ஒரு 10 இருக்கும், ஒரு 0 இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் 6.4. ஸோ இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் டெசிமல் நம்பரில் ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனுடைய பிளேஸ் வேல்யூ 10th. ஸோ 64 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதலாம். தேர்டு ஒன் 0.75. ஸோ இந்த டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இதனுடைய வேல்யூ பிளேஸ் வேல்யூ 10th 100th அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 75 டிவைடட் பை 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, 7th சம் பார்க்கலாம். Express the following decimals as fraction into lowest form. 6th question எப்படி எழுதணுமோ சேம் ஆர்டர், பட் அதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, 7th கொஷினில் ஃபஸ்ட்டு ஒன் 2.34. ஸோ இந்த டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேல்யூ இருக்குது. இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 10th 100th. ஸோ 234 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா, இதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே 2 டேபிளில் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 1 2s are 2, இங்கே 1 2s are 2, 3லேருந்து 2 நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ரிமைனிங் 1 14, 7 2s are 14 டிவைடட் பை 100. 2 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணும்போது 50 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஒரே டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. ஸோ லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 2.34 in the fraction is equal to 117 divided by 50. Second sum 0.18. சேம் இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேல்யூஸ் இருக்குது. இதனுடைய பிளேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10th 100th. ஸோ 18 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாம். இதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 18 வந்து 2 டேபிளில் 9 டைம் டிவைடட் பை 100 2 டேபிளில் 50 டைம். ஓகே, தென் தேர்ட் சம் 3.56. ஸோ இந்த டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேல்யூ இருக்குது. இதனுடைய பிளேஸ் வேல்யூ 10th 100th. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 356 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 1 2s are 2, ரிமைனிங் 1 15, 7 2s are 14, ரிமைனிங் 1 16, 8 2s are 16 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 100 2 டேபிளை டிவைட் பண்ணும்போது நமக்கு 50 டைம் டிவைட் ஆகும். 178 டிவைடட் பை 15 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ 1 டிவைட் ஆகாது, 17 கன்சிடர் பண்ணலாம். 8 2s are 16, ரிமைனிங் 1 18 வருமா. 9 2s are 18 டிவைடட் பை 50 2 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணும்போது அதில் பாதி 25. ஸோ 3.57 அப்படிங்கிற டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ரிடியூஸ் பண்ணும்போது 89 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சி. ஓகே, இந்த 6th and 7th கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.